சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே 9ஆம் நாள் கொலு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏங்க எப்பவும் போல தானங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, அவங்க அம்மா யாரையும் கூப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா கூப்பிட்ருப்பாங்க தான் செய்வாங்க. ஆனால் நான் ஒரு முக்கியமான ஆளை கூட போகிறேன், நம்ம 2 பேரும் தான் போய் அவங்கள அழைக்கணும் அப்படிங்கிறாங்க. யாராங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்ல முடியாது, நீ போகும்போது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, சரிங்க அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச பின்னாடி மீனா பிறப்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பிறப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புறாங்க. பிறப்பு காரு கிளம்பி போயிட்டே இருக்குது. ஏங்க போகிற தூரத்தை பார்த்தா வெளியே போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சிட்டியை தாண்டி நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது மீனாவுக்கே தெரிஞ்சிருது. ஓ, கிறிஸ் வீட்டுக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தோணலைங்க, உங்களுக்கு தோணியிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆள் இருந்தால் நல்லது தானே, அதான் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க. அங்கே கிறிஸ் மட்டும் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்க சென்னையில் வீடு பார்த்து இருந்துறவங்க அந்த ஸ்கூல் லீவுக்கு எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸை பார்த்தோன்னே கிறிஸுக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனால் அம்மா முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே இப்படி இருக்கிறாப்புல காரை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினோட அம்மா வராங்க. ஆகா, இந்த காரை பார்க்கும்போது முத்து தம்பி கார் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனா வந்திருக்காங்களா, கிறிஸை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பயத்தோடு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்து மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்கள் கண்டிப்பாக கொலு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை முத்து, நான் வரல வைக்கல, நான் வந்தால் வீண் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது எப்போவுமே எங்கள் வீட்டில் வர்றது தான், ஆனால் இன்னுமே வராமல் நான் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமே யோசனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம போனால் கல்யாணிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அது போக அந்த முத்து மீனாக்கிட்ட பேசவே கூடாது, கிறிஸை காமிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம இவங்களோட போனால் அவ்வளோதான், அவன் நம்மளை வச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். இல்லைம்மா, நீங்கள் வந்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ கிறிஸ் கேட்குறாங்க, அங்கே நிறைய பொம்மை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏகப்பட்ட பொம்மை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வரேன் பாட்டி, போகலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா, கிறிஸே வரேன்னு சொல்கிறான், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. சரி மீனா, நான் புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வராங்க. தம்பி நீங்கள் போங்களே, நாங்கள் பஸ்ஸில் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், காரில் வந்திருக்கோம், சரியா, நீங்கள் எதுக்கு வீண் செலவு பண்ணி அலையணும், நானே காரில் கூட்டி கொண்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கொண்டு விட்டுறேம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போக உங்களுக்கு ஏமா வீண் சிரமம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நடக்கலை. அப்போ புறப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இங்கே கிறிஷையும் பாட்டியும் ஏற்றிட்டு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க, சென்னைக்கு போகிறாங்க. அங்கே ரோஹினி எப்படி இந்த செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிந்தனையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட முத்து கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்கப்பா, 9ஆவது நாள் கொலு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படிங்கிறாங்க. குட்டி பையன் கிறிஷும் அவங்க பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினிக்கு ரொம்பவே அள்ளு தட்டுது. ஆகா, நம்ம மாட்டிப்போம் போலையே, எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன், கேட்கவே இல்லை, இப்போ என்னென்னா எங்கள் அம்மா இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. எங்கள் கிறிஷோட பாட்டி அவருக்கு கவுந்துக்கிறாங்க. உடனே எல்லோரும் அவங்கங்க நிற்கும்போது பையன் அவங்க அம்மாட்ட போகிறாங்க. உனக்கு அறிவே இல்லையாம்மா, நான் தான் சொன்னோம்ல, கிறிஸை அவங்ககிட்ட காமிக்காத, அவங்ககிட்ட பேசாத, அவங்க வீட்டுக்கு வராத மாதிரி பண்ணுன்னு சொன்னால் நீ அம்மா கேட்காம அவங்க பின்னாடி வந்துட்டுருக்க, என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது, நான் நல்லா இருக்கிற உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடி வந்தேன், அவங்க இருக்க விட மாட்றாங்க வீட்டில், வாங்க வாங்கன்னா என்ன செய்ய முடியும், சின்ன பையன்ட்டு பொம்மை இருக்குது அது இருக்குதுன்னா அவன் ஆசைப்பட்டு போவாங்கிறான், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் பொம்மை வாங்கி தரமாட்டேன் நான் கிறிஸுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, சின்ன பையன் மனசில் தோணுதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போது இவங்க வந்துடுறாங்க விஜயா. என்ன ரோஹினி, இவங்ககிட்ட பேசிகிட்ருக்க, கண்டவங்கெல்லாம் கூப்பிட்டு வராதான் அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே கிடையாது, இந்த வீட்டுக்கு நான் கடைசி நாள் சீஃப் கெஸ்ட் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கேன், அவங்க முன்னாடி இவங்கெல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி, நம்மளுக்கு வேலை இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி விஜயாவை கூட்டி போயிடுறாங்க. இங்கே கல்யாணியோட அம்மாவுக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் சரி ரைட்டு, நல்ல ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு இதில் உட்காந்துருக்குறாங்க. உடனே மீனா கிறிஷோட பாட்டிக்கும் கிறிஷுக்கும் காப்பி கொடு அப்படிங்கிறாங்க. காப்பி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. எல்லாருமே குழு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஃபங்க்ஷன் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சோன்னே எல்லாருக்குமே
அர்ச்சனை எல்லாம் நடக்குது. வந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க. கிறிஷ்க்கு வந்து கிருஷ்ண ரசம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. அப்போ கேட்குறாங்க முத்து, "டேய், நீ இங்கேயே இருக்கியாடா, உனக்கு சந்தோஷமாக இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, இங்கே எல்லாருமே எனக்கு வேண்டியவங்களா இருக்கீங்க, அதனால் இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்துமே சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை அப்போ சொல்கிறாங்க, "முத்து, நான் உன்னை தத்தெடுத்து வளர்க்கலான்னு பார்க்குறேன். நீ இங்கே இருந்துக்கிறியா? என் பிள்ளையாவே இங்கே இருந்துக்கிறியா?" அப்படிங்கிறாங்க. "நான் இங்கேயே இருந்துக்குன்னு சொல்கிறீங்களா? சரி, நான் இருந்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மாவுக்கு சரியான கடுப்பாயிருது. "என்ன முத்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு பாட்டி நான் இருக்கிறேன், அவங்க அம்மா இருக்கா, நீங்கள் வந்து உங்கள் பாட்டில் வளர்த்துருவேன் வச்சுருவேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்கள் பொண்ணுமே இங்கே இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த பையனை யாரும்மா பார்ப்பா, அவன் எதிர்காலம் என்ன ஆகும்" அப்படிங்கிறாங்க. "முத்து, நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்கள் மனசை கஷ்டப்படுதுன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கோ இருக்கிறதுக்கோ ஒத்த ரூம்பு கிடையாது. அதுபோக வந்து நீங்களே அன்னாடங்காச்சு, உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு. இப்படி இருக்கும்போது என் பேரனை எப்படி வளர்த்துருவீங்க, ரொம்ப செல்வ செழிப்பா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க, நான் இப்படி பேசுகிறீங்களாம்மா" அப்படிங்கிறாங்க. "அப்படி தான் பேசுவேன், உங்கள் பொண்ணுங்க இல்லை, அதனால் வந்து நான் வளர்த்துக்கலான்னு பார்த்தோம்" அப்படிங்கிறாங்க. "பொண்ணு இல்லைன்னா நீங்கள் வளர்த்துப்பீங்களா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, உங்கள் பொண்ணு இல்லைங்கும்போது அவனுக்கு அன்பு எப்படிம்மா கிடைக்கும், தாய் பாசமே இல்லாமல் போயிடுவான். நான் வந்து தாயும் இருந்து தாய் இல்லாமல் வளர்ந்த கஷ்டம் எனக்கு தான்மா தெரியும், அதனால தான்மா அவனை நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்குறேன்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு தம்பி, உங்கள் அம்மா வந்து இருந்தும் ஒன்றும் வளர்க்கலை, ஆனால் அவங்க அம்மாலாம் நல்லா தான் பார்த்துக்கிறா" அப்படிங்கிறாங்க. "டேய் கிரிஷ், சொல்லுடா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், எங்கள் அம்மா என்னை பார்க்க வருவாங்க, ஏன் 3 நாளைக்கு முன்னாடி கூட என்னை பார்க்க வந்தாங்க" அப்படிங்கிறாங்க. "என்னது, 3 நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தாங்களா? அது எப்படி 3 நாளைக்கு முன்னாடி பார்க்க வந்திருப்பாங்க? உங்கள் பாட்டி வந்து ஃபாரினில் இருக்குன்னு சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை முத்து, ஃபாரின்லலாம் இல்லை, சென்னையில் தான் இருக்கா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, சென்னையில் தான் இருக்கான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா எப்படி" அப்படிங்கிறாங்க. "உனக்கு எப்படி தெரியும் முத்து, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் என் பொண்ணு தான் ஃபீஸ் எல்லாம் கட்டினா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க" அப்படிங்க. "ஆமாம், என் பொண்ணு தான் ஃபீஸ் கட்டினா, அவள் தான் கூப்பிட்டு போனான்" அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. "ஆகா, மாட்டிக்குவோம் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா நினைக்கிறாங்க. "ஆகா, நம்ம எஸ் ஆயிடுவோம், இதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம சிக்கி சின்ன பின்னமாயிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கிளம்புறாங்க. "எங்கடி போகிறேன் டியூட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வைக்கிறாங்க. உடனே "ஆண்டி, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது, இவங்க பேசுகிறதே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்காங்க எல்லாருமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆண்டி, நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இவங்க பேசுகிறத நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியுமா, நம்ம ரூமுக்கு போவோம், வந்த கெஸ்ட்டெல்லாம் கவனிக்கணும்ல" அப்படிங்கிற. "எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு, அவங்க கிளம்புவாங்கம்மா, நீ சும்மா இரு" அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன தான் பேசுகிறான்னு கேட்போம். அந்த முத்து வந்து இந்த பையனை வந்து வளர்த்துருந்தேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டான், ஆனால் அவங்களே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இது எப்படி ஒரு காமெடியாக தான் முடியும், நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம்மா அப்படிங்கிறாங்க. உடனே "அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கிட்ட இவர் வராரு, மனோஜ். "என்ன ரோகிணி, சுவாரஸ்யமாக இருக்குல்ல, அவங்க பேரனை இவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்கிறாங்க, அவங்க பொண்ணு ஃபாரினில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க, ஆனால் அவங்க சென்னையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே அந்த ஃப்ராடு எங்கே இருக்கும்" அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. அந்த ஃப்ராடே நான் தான் தெரிஞ்சால் மனோஜ் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. உடனே "அம்மா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிறிஷோட பாட்டிட்டையும் கிறிஸ்டியும் சொல்கிறாங்க. "அம்மா, நான் போகலை" அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்கிறான். "அம்மா போகலையா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. "டேய் கிறிஸ், என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஆமாம், இதுதான் எங்கள் அம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே என்ன என்ன நாடகம் நடத்தீங்களா மீனா, அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து அவன் பேரனையும் கூப்பிட்டு வந்து ரோகிணி அம்மான்னு சொல்கிறீங்க, எங்களை அசிங்கப்படுத்துறது மாதிரி வேலை பார்க்கீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே "நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதாங்க, யாரும் அசிங்கப்படுத்தலை, சரியா, கிறிஷோட அம்மா வந்து ரோகிணி தான், என் மகனும் ரோகிணி தான்" அப்படிங்கிறாங்க. "என்ன நாடகத்தினோட மைய கருவா இது" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு. "என்னம்மா, வந்தேலா, சாப்பிட்டேலா, போனேங்களான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு ரோகிணி தான் அம்மாவா, ரோகிணி தான் இந்த பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா இல்லை" அப்படிங்கிறாங்க. உடனே "கல்யாணி, நீ உண்மையை சொல்கிறியா, நான் சொல்லட்டுமா" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. "என்னது, கல்யாணியா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. "என்னது கல்யாணின்னு சொல்லுதாங்க, ரோகிணி, நீ என்ன அவங்க கல்யாணின்னு சொல்லுதாங்க, நீயும் பார்த்துட்ருக்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆண்டி, எனக்கு யாருன்னு தெரில, கல்யாணின்னு யாருன்னு தெரில" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, "கொஞ்சம் அடங்கு, இனிமேலும் நடிச்சிக்கிட்டு இருக்காத, எவ்வளோ நாள் தான் நடிச்சிட்டு இருப்ப, நானும் பொறுத்து போகிறேன், உன் பெத்த பிள்ளையே இன்னொருத்தவங்க எடுத்து வளர்க்க வைக்கணும்னு சொல்லுதாங்க, அப்போ கூட உனக்கு சொரணை வரலையா, இது நீ பெத்த பிள்ளை தானே,
உனக்கு அப்போ கூட உனக்கு இறக்கம் வரலையா உனக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே அதனால் ரோகிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வித்யா எல்லோரும் எங்களை மன்னிக்கணும், ரோகிணியோட பையன் தான் இந்த கிறிஸு, அதான் அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா நீனும் இந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுதியா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆண்டி இதான் உண்மை, நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டிலையும் தான் உண்மை, கிறிஸு தான் ரோகிணியோட பையன், சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வித்யா நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்றாரு. என்ன அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் விட சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. விட சொல்லவா, அது உங்கள் ஒய்ஃப்ட்ட கேளுங்க, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே குசு குசுன்னு பேசுகிறாங்க. என்ன இப்படி விஜயா பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொன்னால், அந்த பிள்ளையை பார்த்தா கஷ்டப்பட்ட பிள்ளை மாதிரி இருக்குது, இவங்க மகான்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பிள்ளை பத்தோட தான் வந்து விஜயா கட்டி வச்சுட்டு பெரிய பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தாலாம். இருக்கும் விஜயா வந்து பச்சை தண்ணியே குடித்தாலும் பன்னீர்னு சொல்லதை தானே அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே அவமானம். ரோகிணி என்ன வாரவங்களும் போகிறவங்களும் அசிங்கப்படுத்த அளவு தானே நடக்கிறியா, என்னென்னு உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குடி, ரொம்ப சூப்பராக இருக்குது, கிரிஷ் அந்த செல்லை கொண்டா அப்படிங்கிறாங்க. இது உங்கள் மாமியார் தானே, இதை நீங்கள் பாருங்கள், இந்த பொண்ணு எங்கள் மகன் இல்லைன்னு சொல்கிறா, எவ்வளோ நாளாக இந்த ஃபோட்டோவில் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாங்க. ரோகிணி கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி உள்ள ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ரோகிணி என்ன தான் பண்ணி வச்சுருக்க, இல்லை என்ன தான் நடக்குங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, எல்லோரும் போட்டு நான் பேசுகிறேன், நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் மட்டும் இருக்கட்டும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்னை அசிங்கப்படுத்திடாத, நீ பணக்காரி தான் நம்பி தான் என் பையனை கட்டி வச்சுருக்கேன், சும்மா இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நாடகம் நடிச்சிட்ருக்காத, நீ பணக்காரி தானே, நீ மலேசியாக்காரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணி இனிமேவா நீ போய் சொல்லி இவங்ககிட்ட வாழ்க்கை நடத்துன்னு நினைக்கிற, உள்ளதை சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பெற்ற தாய் நான் பொய்யா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொய் இல்லைம்மா, பொய் இல்லை, கிறிஸ்து தான் என் பையன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் இறந்துட்டான், அதனால தான் வந்து நான் வந்து 2வது கல்யாணத்தை மறைச்சி கட்ட வேண்டியதாக போச்சு. எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஆனாலும் மனோஜை பிடிச்சிருந்ததுனால நான் அவ்வளோ பொய்யும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறி, இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வந்திருக்கேன்னா நானும் நீ பெரிய பணக்காரின்னு சொல்லி மெச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. சுருதியோட அம்மா வராங்க. என்ன சம்மந்தி, பெரிய பணக்காரியை வந்து என் பையன் மனோஜை கட்டி வச்சுருக்கேன், அவங்க அப்பா ஃபாரின்லேருந்து அனுப்பின பணத்தில் என் பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், பெரிய ஆள் ஆயிடுவான், அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான்னு சொன்னீங்களா, அப்போ எல்லாமே ஃப்ராடு தானா, அப்போ இந்த பணம் தான் எப்படி வந்துச்சு, இப்படி என்ன தான் நடக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு. நீ முத்து எப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நான் தண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துட்டு கேட்குறாங்க, என்னங்க இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. மீனா பொறுத்திருந்து பார்ப்போம், நம்ம வந்து கிறிஸ் வந்து தனியாக இருக்கக்கூடாது, அவனை வந்து ஒரு தாய் அன்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ பேசினோம், மற்றபடி பாட்டியையும் அவங்க அம்மாவும் பிரிக்கணும் நம்ம இதே கிடையாது. இந்த ரோகிணி தில்லாலங்கடி வேலை இவ்வளோ வேலை பார்த்துருக்க, அவங்க தான் அவங்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கூட உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த அம்மா ஏதோ நம்மகிட்ட மறைக்கி அப்படின்னும்போது நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த பாட்டி ஏதோ மனநிலையில் இருக்குது, நீ வந்து அதாவது இப்போ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்து எதையும் இது பண்ணலை அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கே இப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது, அவங்க பொண்ணுங்கிறாங்க, ரோகிணி இல்லைங்கிறாங்க, இப்போ ஆமாங்கிறாங்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மீனா முத்து, யாரும் குழம்ப வேண்டாம் அப்படிங்கிறாங்க திரும்பி வந்து.